அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது தான். இரண்டு மாதமாக ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் ராகு கேது செல்வார்கள். அது நவாம்ச கட்டத்தில் ஒரு ராசியை கடப்பார்கள். இதில் என்ன சூட்சும ரகசியம் இருக்குது அப்படின்னா, ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு காலப்பகை புத்தி நடந்தால், திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் இந்த ராகு கேது போச்சுன்னா உடல் ஆரோக்கியம் கெடும், வண்டி வாகன விபத்து ஏற்படும், திடீர்னு மரணம் கூட வரும். நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு ஆச்சரியமாக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த நிழல் கிரகங்களான ராகு கேது தான். எதிர்பாராத புதையல் அதிர்ஷ்ட யோகத்தையும் இந்த ராகு கேது கொடுக்கும். யோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் மறக்க முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும். அந்த ஒரு குடும்பத்திற்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்தாலும் சரி, துக்கம் நடந்தாலும் சரி, மறக்க முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 30/8/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 14 முதல் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கேதுவும், கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ராகு பகவானும் அடுத்த 2 மாதம் நட்சத்திர சார பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். இது நவாம்ச கட்டத்தில் மேச ராசியில் ராகு பகவானும் துலாம் ராசியில் கேது பகவானும் இந்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். யாருக்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கும்பராசியிலோ, சிம்ம ராசியிலோ, துலாம் ராசியிலோ, மேச ராசியிலோ இப்போ ஏதோ ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்குதுன்னா அவங்க அடுத்த 2 மாத காலம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காலப்பகை திசா புத்தி நடந்துச்சுன்னா அவங்க எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 மாதம் ஜென்ம ராசியிலே கேது, 7ஆம் வீட்டிலே ராகு நவாம்ச கட்டத்திலே சென்றார்கள். நவாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஞானம் மிகுதியாக கிடச்சிருக்கும். சில ரகசியங்களை கண்டுபிடித்திருக்கலாம். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா சிலருக்கு சாதகமாக தீர்ப்பு அந்த கேஸு நிவர்த்தி ஆகிருக்கும். 7ஆவது வீட்டிலே நவாம்ச கட்டத்திலே ராகு வரும்போது சிலருக்கு நீங்கள் நண்பர்களை சார்ந்தோ உறவினர்களை சார்ந்தோ சில ரகசியங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய ரகசியங்களை நண்பர்கள் அறிந்து உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார். நல்ல நண்பர்கள் பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் கூட்டு வியாபாரிகள் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அடுத்து வரக்கூடிய 2 மாதம் விருச்சிக ராசிக்கு 12ஆவது வீட்டிலே நவாம்ச கட்டத்தில் 12ஆவது வீட்டிலே கேதுவும் 6ஆவது வீட்டிலே ராகுவும் சஞ்சாரம் செய்வார்கள். 12ஆவது வீட்டிலே கேது வரும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா செலவுகள் ஆகும். அது சுப செலவாக இருக்கலாம், விரய செலவாகவும் இருக்கலாம். சிலர் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து வேலை தொழிலுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே அந்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் போய் கூட்டு குடும்பத்தை விட்டு நீங்கள் தனியாக பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அடுத்த 2 மாதத்தில் விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்படுத்தும். நவாம்ச கட்டத்தில் 12ஆவது வீட்டிலே கேது வரும்போது நீங்கள் பேங்கில் கடன் வாங்கி புதிதாக வியாபாரம் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது லேத்து பற்ற மிஷின் ஜாமானங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் செய்வது நல்ல யோகத்தை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு நவாம்ச கட்டத்திலே 6ஆவது வீட்டிலே ராகு வரும்போது அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா பங்காளிகள் சார்ந்து சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இப்படி பங்காளிகள் சார்ந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம், அடிதடி சண்டை கூட வரலாம். பங்காளிகள் சார்ந்து காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை கூட
அடுத்த 2 மாதங்களில் விருச்சிக ராசி என்பளுக்கு வரலாம். நாம் சகட்டத்திலே விருச்சிக ராசிக்கு 6வது வீட்டிலே ராகு செல்லும்போது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா அதிக சம்பளம் வாங்கி வருமான வரி செலுத்தாதவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கூடுதலாக நீங்கள் வருமான வரி செலுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். நாம் சகட்டத்திலே விருச்சிக ராசிக்கு 6வது வீட்டில் ராகு வரும்போது அடுத்த 2 மாதம் அரசுக்கு வரி செலுத்துகிற அளவுக்கு உங்களுடைய சம்பாத்தியம் உயரும். பொருளாதார பிரச்சனை, பணப்பிரச்சனை விருச்சிக ராசி என்பளுக்கு முக்கால்வாசி தீரும். விருச்சிக ராசிக்கு 12வது வீட்டிலே கேது வரும்போது அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கால், பாதம், முட்டி, மூட்டு எலும்புகள், காலில் அடிபடுறது, ரத்தம் வர்றது, இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இரவு உறக்கம் குறையும். புதிதாக வேலை கிடைக்கக்கூடியவர்களுக்கு ஓவர் டியூட்டி பார்க்குற மாதிரி, ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி வேலை பளு அதிகரிக்கும். ராசி கட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டிலே பூரா நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே கேது பகவான் அடுத்த 2 மாதம் செல்வார். ராசி கட்டத்தில் 10வது வீட்டில் கேது இருக்கும்போது வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் ரகசியங்களை அறிந்து கொள்வீர்கள். வண்டி, வாகன, இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள், மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் அடுத்த 2 மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் அடையலாம். அதே மாதிரி ஜோதிடர்கள், ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல முன்னேற்றம் அடையலாம். வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் சக தொழிலாளர்களிடம், உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் சில கருத்து மோதல்கள் அடுத்த 2 மாதம் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது வேலையில் இடமாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலை, அந்த வேலையை விட்டு அந்த வேலைன்னு அடிக்கடி வேலை மாற்றம் உண்டாகும். அல்லது வேலையிலிருந்து வேறு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே ராசி கட்டத்தில் சனி, ராகு இணைவு. இப்போ அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம ராகு காலம். ராசி கட்டத்தில் 4வது வீட்டில் ராகு வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும். உயிர் சார்ந்த ஆடு, மாடு, உயிர் சார்ந்த வழியிலும் உயிரற்ற வழியிலும், அதாவது வண்டி, வாகனம், நிலம், சொத்துக்கள், இப்படி உயிருள்ள வழியிலும் உயிரற்ற வழியிலும் விருச்சிக ராசி என்பளுக்கு பணங்காசு செலவாகிட்டே இருக்கும். எதிர்பாராத வழியில் தேவைக்கு பணம் இல்லாமல் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் விருச்சிக ராசி என்பளுக்கு ஏற்படும். ராசி கட்டத்தில் 4வது வீட்டில் சனி, ராகு இணைவு இருக்கும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சில குடும்பங்களில் உங்களுக்கு காலப்பகை, திசாபுத்தி நடந்துச்சுன்னா பெற்றோர்களுக்கு கடுமையாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். பெற்றோர்கள் இல்லை என்றால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் யாருக்கோ ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சனி, ராகு இணைவு இருக்கும்போது ஏற்படக்கூடும். சுகஸ்தானத்திலே 2 பாகக்கோள்கள் இருக்கும்போது இரவு நேர பயணங்களை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தங்க நகை, வெள்ளி நகை, விலை உயர்ந்த பொருளை பத்திரமா பார்த்துக்கணும். திருடு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் மறந்து தொலைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. தெரியாத புதிய நபர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. வியாபாரம் செய்கிறது, கூட்டாளிகளுடன் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு விருச்சிக ராசி என்பளுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் கடன் வாங்காமல் நீங்கள் சமாளித்து கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.